உங்க மூளையில இருக்கிற ப்ரௌசர் டேப்ஸ் அப்புறம் தி சரண்டர் இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறாங்க. நீங்க ஓய்வு எடுக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு போய் பெட்ல படுப்பீங்க. ஆனா உங்க மூளை மட்டும் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம். அதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க. இது ஏன் அப்படின்னா உங்களுடைய மூளையில இருக்கக்கூடிய அந்த ப்ரௌசர் டேப்ஸ் எதிர்காலத்துடைய கவலைகள், கடந்த கால வருத்தங்கள், அதை பத்திலாம் நினைச்சு உங்க மூளை ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. பல்வேறு நம்ம டேப்ஸ் சிஸ்டம்ல ஓப்பன் பண்ணி வச்சா அதை எப்படி உங்களால ஷட் டவுன் பண்ண முடியும்? கண்டிப்பா ஷட் டவுன் பண்ண முடியாது. பேட்டரி தான் ட்ரெயின் ஆகும். இதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நிம்மதியா தூங்குறதுக்கு உண்டான ஒரு ஆன்மீக பயணத்துல, ஆன்மீக வழிகாட்டலோட நம்ம தூங்குறதுக்கு நம்ம பழகணுங்க. காலையில தான் நீங்க வந்து ஒரு பெரிய லீடர். ராத்திரி படுக்கும்போது நீங்க சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதனால நிம்மதியா நீங்க ஓய்வு எடுக்கணும். இந்த 3 முறையை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால நிம்மதியா தூங்க முடியும். பிரெயின் டம்ப், அதாவது நாளைய பிரச்சனையை நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு நம்ம அதை பத்தி எது கவலைப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். அதே போல தி பர்மிஷன், உங்க மூளைக்கு நீங்க ஒரு அனுமதி கொடுக்கணும். இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நீ செஞ்சுட்ட, அதனால நீ ஓய்வெடுக்க போலாம் அப்படின்ற ஒரு கட்டளையை நீங்க உங்க மூளைக்கு கொடுக்கும்போது அந்த மூளை தன்னால ஓய்வடையத்துக்கு போயிடும். அதே போல பாத்தீங்கன்னா தி சரண்டர், இந்த உலகத்துல நான் கட்டுப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை, அதனால இன்னைக்கு நான் ஓய்வெடுக்கலாம் அப்படின்ற இந்த 3 ப்ராசஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களால நீங்க ஃப்ரெஷ்ஷா மறுநாள் காலையில உங்களால நீங்க நிச்சயமா எந்திரிக்க முடியுங்க. நீங்க எல்லாவற்றையும் சுமக்க தேவையில்லை. அனைத்து பாரங்களையும் கீழே இறக்கி வைத்து விடுங்கள். நிம்மதியாக தூங்குங்கள். குட் நைட்.